இப்போ இந்த பாலியல் குற்றவாளி தனி வரைக்கும் நம்ம நாட்டு பெண்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு இருக்கும்? இனி உள்ள தலைமுறையில எல்லாம் பாருங்க, பெண்ணா பிறக்கிறதே ரொம்ப ஒரு சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, நம்மளோட காலத்துல கூட இந்த அளவுக்கு குற்ற பின்னணி நம்ம சந்திக்கல. ஆனா இப்போ பயங்கரமா ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 60 வயது மூதாட்டி வர பயங்கர பிரச்சனை. அப்போ பெண்கள் எப்படிங்க நாட்டுல நடமாட முடியும்? அது இப்ப பெண்ணா பிறந்ததே ஒரு சாபக்கேடுங்கிற மாதிரிதான் இப்ப உள்ள சமுதாயம் நமக்கு இந்த மாதிரி இந்த கயவர்கள் மூலமாலாம் அந்த மாதிரி கேவலமான விஷயங்களை நடத்தி நம்மள இது பண்ணுது. மேடம், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த விளாத்திக்குளம்ல பள்ளி மாணவி கொலை வழக்குல ஒரு கொடூரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேத்து. ஸோ அதை பத்திய ரீசன்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். விளாத்திக்குளத்துல சுமார் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பள்ளி மாணவி பாலியல் வன்புணர்வு பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டு அந்த இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு கொலை குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தர்ம முனீஸ்வரன் அந்த ஆளோட பேரு ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர். இந்த ஆள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆள் மேல பயங்கரமான ஒரு கேஸ் ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அந்த சம்பவம் எப்படி நடந்தது பாத்தீங்க அப்படின்னா, வழக்கம் போல அந்த மாணவி எப்பவுமே இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போறாங்க. ஸோ அவங்க வீட்டுல எல்லாருமே அது யூஸ் பண்ற ஏரியா தான். ஸோ அங்க போகும்போது மாணவி போனது ரொம்ப நேரமாகியும் காணல. அப்போ அந்த மாணவி படித்து கொண்டிருந்த மாணவி எங்க போனாங்கன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணாம தான் போயிருக்காங்க. ஏன்னா அப்படி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தா கூட அந்த இடத்துல போய் அன்னைக்கே தேடி இருப்பாங்க. சோ படித்து கொண்டிருந்த மாணவி அவசரத்தின் காரணமா போயிருக்காங்க. சோ இந்த இடத்த அந்த கொலை குற்றவாளி பயன்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த மாணவியை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். இதுல அவங்க வீட்டுல பயங்கரமா தேடி இருக்காங்க. எல்லா இடத்துலயும் தேடி கிடைக்கலன்னு ஒரு பட்சத்துலதான் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருக்காங்க. காவல் நிலையத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட எல்கைக்குள்ள உள்ள காவல்துறையினர் இது ஒரு பெண், அதனால நீங்க மகளிருக்கு தான் போகணும் அப்படின்னு அலக்கழிச்சிருக்காங்க. மகளிர்ல போய் எடுக்கும் போது கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்காம உங்க பொண்ணு உண்மையிலேயே காணாம தான் போச்சா இல்ல வேற எங்கேயும் போச்சா அந்த மாதிரி பயங்கரமா கொஸ்டின் கேட்டு அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணி அந்த மாணவியோட அப்பா அவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் ரொம்ப வல்கரா பேசியிருக்காங்க காவல்துறையினர். சோ இது சம்பந்தமா அங்க மாணவியை கடைசி வரைக்கும் தேட ஆளே அனுப்பல. சரி பாத்துக்கலாம் அலகழிச்சுட்டே இருந்திருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாணவி இறந்த பிறகுதான் அந்த இடத்துக்கே காவல்துறையினர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வழக்கே பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இப்ப ரீசெண்டா ஒரு கொலை குற்றவாளி, அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா நம்ம 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது கூட என்ன தகவல் வந்தது, அதாவது அவங்க ஃபேமிலி சர்க்கிள்லயே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கொலை குற்றவாளி குடும்பத்துக்கு கொஞ்சம் நெருக்கப்பட்டவரா இருக்காரு, மாணவிக்கு ரொம்ப தெரிந்த நபரா இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. இதனா கொலை குற்றவாளி தப்பிடக்கூடாது.
அதாவது நம்ம அன்னைக்கே சொல்லணும், போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் பயங்கர ஒவ்வொரு சர்க்கிள் வைஸா இருக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட சர்க்கிளை விசாரிச்சு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு ஃபைனல் சர்க்கிள்ல அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள் வைஸா அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த கொலை குற்றவாளியின் பக்கம் அவங்க ஏற்கனவே விசாரணை நடத்தி எல்லாமே அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் ப்ராப்பரா போயிட்டு இருக்கும்போது ஏன் அதை அவங்க வெளியிடலன்னா அவன் வந்து உஷாராயிருவான். சோ இப்போ கொலை குற்றவாளி இந்த மாதிரி ஒரு நபர் மேல எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வருதுன்னா அவன் கண்டிப்பா உஷாராயிருப்பான். ஏன்னா அந்த அந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இவன் வந்து ஏற்கனவே வெல் பிராக்டிஸ்டு இன் திஸ் கிரைம். அவன் வந்து ஏற்கனவே அவனோட கேஸ் நீங்களும் ஆல்ரெடி அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தீங்க, இது வந்து முதல் தடவை பண்ற குற்றவாளி எல்லாம் மாட்டிப்பாங்க. சோ இது வந்து ஆல்ரெடி பண்ணின குற்றவாளிகள் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கிரைம் ஹிஸ்டரி இருக்கும் நீங்க, அதே மாதிரி அவனுக்கும் கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. சோ இந்த ஆளுக்கு இப்போ பயங்கரமா கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. எதுபடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 வருஷம் முன்னாடி 65 வயது மூதாட்டிய வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிருக்கான் அந்த ஆளு. அப்புறம் நிறைய திருட்டு வழக்கு அது இது நிறைய விஷயங்கள்ல மாட்டி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த ஆளு பெயில் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு. இல்ல மேம், இங்க ராமநாதபுரத்துல சாயல்குடியில இருக்கிறவன் ஒரு அக்யூஸ்டு, ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் இருந்திருக்கும்? எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட்னா அந்த பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் அந்த கூலிப்படைகள்லாம் இருக்குல்ல, நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பாக்குறோம்ல, அந்த கூலிப்படையில ஒரு ஆளா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இந்த ஆளுக்கு யாரு சுப்ரீம் கோர்ட் வர போய் நீங்க சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசா இல்ல. சோ எப்படி இந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த மாதிரி இது பண்ண முடியும் அவ்வளவு செலவழிச்சு? அப்படிங்கும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சுப்ரீம் கோர்ட்லாம் ஒரு அப்பீலுக்கு உட்காரணும், ஒரு அப்பீல் எடுக்கணும்னாலே 5 lakhs to 10 lakhs ஆகுது. சோ அந்த அளவுக்கு இவனுக்கு போய் ஒரு ஸ்டே எடுத்து இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இவனுக்கு? அதுதான் அவனோட பேக்ரவுண்ட வெரிஃபை பண்ணும்போது அந்த அளவுக்கு பணக்கார மாதிரி எல்லாம் தெரியல. ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி மாதிரி தான் இருக்கு பேக்ரவுண்ட் எல்லாம். ஆனா இவனுக்கு வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணா இப்போ இவனை எடுத்துட்டாங்கல்ல காவல்துறையினர், இனி இவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, யாரு வந்து இவனுக்கு வந்து மணி சப்போர்ட் கொடுக்காங்கிறது தெரியும். இவன் சாதாரண ஒரு ஆளு சுப்ரீம் கோர்ட் வரை அப்ரோச் பண்ண முடியாது மணி பேக்ரவுண்ட் இல்லாம. தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்கல்ல, நிறைய விஷயங்கள்ல அந்த கூலிப்படையெல்லாம் ஏவி விட்டு கொலை பண்றதுன்னு நிறைய கேஸ்லாம் நம்ம பாக்குறோம். சோ அந்த மாதிரி ஒரு கூலிப்படையில ஒருத்தனா இவன் இருக்கலாம் அப்படின்னு என்னோட அசம்ஷன். சோ இனி விசாரணையில தான் தெரிய வரும். இப்போ நம்ம அன்னைக்கே ஒரு அசம்ஷன் கொடுத்திருந்தோம், இவன் வந்து கேஸ் ஹிஸ்டரி உள்ளவனாதான் இருப்பான். ஏன்னா எவிடன்ஸ் அதாவது டக்குன்னு மாட்டாம அந்த இடத்துல வந்து எப்படி டைவர்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க காவல்துறையினரை. அவனோட சொந்த பைக்ல வந்து பண்ணா அந்த பைக் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு என்ன ஒருத்தனோட பைக்கை எடுத்துட்டு வந்து தப்பு பண்ணிருக்கான். அப்ப அந்த பைக்கை பிடிக்கும் போது அந்த பைக்கோட ஓனர் இன்னொரு ஆளு. நல்ல வேலை அந்த ஓனர் வந்து ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு என்னோட பைக்கை காணல, இல்லன்னா சந்தேக பார்வை அந்த ஓனர் மேலதான் போகும். கரெக்டா? இந்த பைக் உங்களோட பைக் தான் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டான் பைக்க. அப்புறம் அந்த காற்றாலையில உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ். இப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம், இவன் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவன். இப்ப கிரைம் வந்து நடந்தது வந்து இப்போ அந்த அந்த 60 வயது மூதாட்டி வந்து கிரைம் நடந்தது அந்த ஏரியாவை சார்ந்தவங்க தான். இவன் ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கான். இப்ப இவன் சம்பந்தமே இல்லாம இப்போ இது என்ன வேடனத்தும் விளாத்திக்குளம் பக்கம் சுத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஆக்சுவலா அந்த ஆளுக்கு மேல நிறைய கிரைம் ஹிஸ்டரி இருக்கு. நீதிமன்றத்துல வச்சுதான் அரெஸ்ட் பண்ணதா ஒரு தகவல் வருது. ஏன்னா அந்த நிபந்தனை ஜாமீன் இருக்குல்ல, அதுல வந்து கையெழுத்து போட வருவாங்க கைதிகள்லாம். அதனால ஆல்ரெடி உள்ள கிரைமுக்கு சைன் போட வந்திருக்கான் அந்த ஆளு. வந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத பிள்ளை மாதிரி நீதிமன்றத்துல போய் நல்ல பிள்ளை மாதிரி கையெழுத்து போட்டு நின்றுருக்கான். அதுல போய் பிடிச்சிட்டாங்க. அவனோட மென்டாலிட்டி பாருங்க, இங்க இருந்து ஒரு பைக் எடுக்கிறான், அங்க போய் விடுறான் கரெக்டா. நம்ம ஏன்னா அந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்திருக்காது கிராமத்துல, அந்த இடத்த யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டா போய் சைன் போடுறான். அப்போ காவல்துறைக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சொல்றோம் ஒரு இந்த மாதிரி வெளியில வந்த ஜாமீன்ல வெளியே வர்ற கைதி மேல எல்லாம் ஒரு கண்ணோட்டம் வைக்கணும். ஏன்னா இவன் ரெகுலரா கரெக்டா கையெழுத்து போட்டுட்டு இருக்கான். அப்போ காவல்துறைக்கு எப்படி சந்தேகம் வரும்? ஏன்னா இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 to 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சோ அப்ப 100 கிலோமீட்டர் வரைக்கும் இவன் தாண்டி இங்க வந்து கிரைம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். கரெக்ட்டுங்களா? அதாவது தண்டனை கையெழுத்து போட வந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க இடத்துல நிகழ்த்திருக்கான். ஆனா நல்ல டெக்னிக்கா தப்பிச்சிருக்கான். ஏன்னா ப்ரீவியஸ்லி இந்த மாதிரி நிறைய கேசஸ் அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயத்துல அதாவது பதிவான வழக்கு வந்து மூதாட்டியோட கொலை சம்பவம் பாலியல் சம்பவம் வழக்கு பதிவாயிருக்கான். ஆனா இவன் வந்து இன்னும் நிறைய பாலியல் வழக்குல ஈடுபட்டிருப்பான். நிறைய இது பதியாம விட்டுருப்பாங்க மேபி. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்றவங்க இப்படி கிடையாது, நேக்கா தப்பிச்சிருக்கான். அவன் 9 நாள் தண்ணி கட்டியிருக்கான் காவல்துறையினருக்கு. சோ அதனால இவன் வந்து வெல் ப்ரீ பிளான்ட் அக்யூஸ்ட். இவனை வந்து வெளியிட்டாங்க, இன்னும்
தண்டனைகள்லாம் கடுமையாக்கப்படல இவனுக்கு அப்படின்னா, இன்னும் பாராபட்சம் பார்த்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் பண்ணுவான், நிறைய குற்றங்கள் பண்ணுவான். இல்ல மேம், இதுல வந்து போலீஸாரதான் முழு முதலா குற்றம் சாட்டணும்னு நினைக்கிறேன் நானு. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆயுள் தண்டனை கைதி, 30 வருட ஆயுள் தண்டனை வந்து வாங்கின கைதி. இவன் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் இன்ட்ரீம் வாங்கி ஸ்டேல வெளியே வந்து உட்கார்ந்துருக்கான். சரிங்களா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இவன் என்ட்ரி வாங்கியிருக்கான். சோ இவன் வெளியே வந்து இருக்கான். அப்போ இது வந்து இந்த ஆர்டர் காப்பில இருந்து எல்லாமே வந்து கன்சர்ன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த குற்றங்கள் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல சார். எல்லாரும் சொல்றாங்க கரெக்ட் தான். ஆனா காவல்துறைக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கு. எல்லாமே பின்னாடியும் கேமரா அனுப்பிட்டு இருக்க முடியாது, எல்லாரும் பின்னாடியும் போய் இது பண்ண முடியாது. ஆனா இந்த விஷயத்துல நம்ம சொன்ன மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள்லயே அவனை தூக்கிட்டாங்க. நிறைய சர்க்கிள் வைஸா நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்த ஏரியால இது வரைக்கும் போக்சோலையோ இல்ல வேற ஏதாவது சம்பவமோ திருட்டோ, செயின் ஸ்நாச்சிங், பாலியல் வழக்கு, இந்த மாதிரி கொலை சம்பவம், ஏதாவது ஒரு சம்பவத்துல ஈடுபட்ட ஆட்கள் இங்க ஏரியால இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுக்கு வர்றவங்க அந்த சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. சிக்னல், அவனோட செல்போன் சிக்னல்ல தான் இவனை வந்து ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க அந்த ஏரியால. ஏன்னா அவன் வந்து இந்த இடத்துல உள்ள ஆள் கிடையாது, இந்த இடத்துக்கு வந்து போற ஆளு. அதுவும் அவனோட குற்ற பின்னணி என்னன்னு பாத்திருக்காங்க. அதுலதான் இவன் மாட்டிக்கிட்டான். பயங்கர கேஸ் ஹிஸ்டரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்கு. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணவியோட அந்த விரல் நகம் இருக்குல்ல, அதுல வந்து இவனோட ஒரு சிறிய தசை பகுதி அது வந்து இது மாட்டிக்கிட்டு, சோ அதுல இருந்து எடுத்துதான் இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்காங்க. சோ அது எல்லாமே மேட்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் என்ன, அந்த மாதிரி வேற யாராவது வெளிநபர் வந்தாங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இவன் மாட்டிக்கிட்டான். ரெண்டாவது இதுல இன்வெஸ்டிகேஷன்ல என்ன, அவன் பின்னாடி கேஸ் ஹிஸ்டரி ஏதாவது இருக்குதா, ரெண்டாவது இதுலயே ஓகே கரெக்ட் ஆயிட்டான். மூணாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க, அதுல வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அதாவது நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்படி இப்படி நிறைய பேர் பேசுறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் வந்து பிரஷர் தாங்க முடியாம கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே குற்ற பின்னணி உள்ள நபரை தூக்கி இந்த மாதிரி போட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து நிறைய பேர் தேவையில்லாத வதந்திங்களை பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், அதாவது இந்த மாதிரி சென்சிட்டிவான கேசஸ்ல இந்த மாதிரி பண்ண வாய்ப்புகளே கிடையாது. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் முதற்கொண்டு அவங்க ப்ராப்பரா எல்லா ரெக்கார்டும் ப்ரூவ் பண்ணணும். இல்ல அப்படி க்ளோஸ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு வந்து 2வது நாள் 3வது நாளே எவனையோ பிடிச்சி க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே. பட் அப்படி பண்றதுக்கு இல்லையே. காவல்துறை வந்து இவ்வளவு நாள் இழுத்து கரெக்டான அவனை பிடிக்கணும். ஏன்னா இவன் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணியிருக்கான், கரெக்டான ஆளை பிடிக்கல அப்படின்னா இவங்க வேற யாரையாவது சேர்த்து போட்டாங்கன்னா இன்னும் பக்கத்துல இதே மாதிரி இன்னொரு தப்பு நடக்கும், அவனுக்கு அதே தைரியம் வந்துடும். இது ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஆயிடுவானா மேடம். ஏற்கனவே நிறைய முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க காவல்துறையை பொறுத்தல. அது வந்து இது தேவையில்லாம யூடியூப்ல இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் மேடம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரிதான், ஒரு காவல்துறை அதிகாரி பண்ற தப்ப வச்சு மொத்த காவல்துறையையும் நம்ம வந்து கலங்க கற்பிக்க முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பார்த்திருக்கோம், எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்திருக்கோம். இவ்வளவு காவல்துறை வந்து சின்சியர் அண்ட் டெடிகேட்டடா எவ்வளவோ அவங்க நடந்திருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு காவல்துறையில அந்த அம்மா பிரவீனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் பண்ணின தப்புக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த காவல்துறையுமே அசிங்கப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுதான் அதை வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மாவை வந்து சஸ்பெண்ட் பண்றதை விட டிஸ்மிஸ் பண்ணிடலாம். காவல்துறையில வந்து இந்த மாதிரி வந்து போய் கேட்கும் போது உன் பொண்ணு வேற யாரு கூட ஓடி இருப்பா, இதெல்லாம் என்ன மேடம் பேச்சு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பேசலாமா? எவ்வளவோ நம்ம கண்ணியமிக்க ஆபீசர்ஸ் வந்து பார்த்திருக்கோம், எஸ்பி டிஎஸ்பி லெவல்ல பார்த்திருக்கோம், கமிஷனர் ஐஜி லெவல்ல பார்த்திருக்கோம். அவங்க எல்லாம் எவ்வளவு பொலைட்டா எவ்வளவு சூப்பரா பப்ளிக்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சப் இன்ஸ்பெக்டரா இருக்கிற அம்மா இந்த அளவுக்கு பேசணும்னு என்ன இருக்கு? அப்படி பேசுறதே தப்பு இல்ல, இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்றதுல தப்பு இல்லையா மேடம்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்போ நிறைய காவல்துறையினர் வந்து நல்லா வெல் பிஹேவ்டா இருக்காங்க பப்ளிக்ல, இந்த மாதிரி வயசுக்கு மரியாதை கொடுக்கறது, என்ன ஏதுன்னு பேசுறது. ஆனா அதுல வந்து ஒரு பாதி முக்காவாசி பேர் சொல்லலாம், ஒரு கால்வாசி பேரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அதுவும் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் போனா பயங்கரமா இருக்கும் மரியாதை. அட்வொகேட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா ராஜ மரியாதை தான் ஸ்டேஷன்ல. ஆனா அந்த பப்ளிக் பாமர மக்கள் கூலி தொழிலாளிகள்னு போனா அவங்களோட மரியாதையே வேற லெவல்ல தான் இருக்கும். ரொம்ப அடிமட்டமா நடத்துவாங்க. அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து அதை மறைக்கிறதுல ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. யாருக்கும் கொடி பிடிக்கலாம் நான் விரும்பல. அந்த மாதிரி நிறைய காவலர்களும் இருக்காங்க. ஆனா கண்ணியமிக்க காவலர்களும் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பின்னணி என்ன, அவங்கள எப்படி சஃபர் ஆயிருக்காங்க, அந்த விக்டிமோட சஃபரிங்ஸ புரிஞ்சுக்கிற மனிதாபிமானம் உள்ள காவல்துறையினரும் இருக்காங்க இந்த ஃபீல்டுல. சோ இப்ப பாருங்க 9 நாளா ஒரு எவ்வளவு பிரஷர் இருக்கும் சொல்லுங்க. ராப்பகலா தேடி எடுத்து எப்படியாவது இந்த மாணவிக்கு ஒரு நீதி கிடைக்கணும், எப்படியாவது அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டுற கூடாதுன்னு ஒரு நோக்கத்துல அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி இப்ப ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க.
சோ இதுக்கு இவ்வளவு நாள் டைம் எடுத்திருக்காங்க. ஏன் இவ்வளவு நாள் டைம் எடுத்தாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். டக்குன்னு இந்த சாதா மத்த யூடியூபர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி எடுத்து போட்டு கேஸ க்ளோஸ் பண்ண 1 நிமிஷம் ஆகாது. ஆனா கரெக்டான குற்றவாளியை அவங்க தேர்ந்தெடுக்கணும். தேவையில்லாம மத்த அதாவது நிரபராதிகள் வந்து இதுல தண்டிக்கப்பட்டக்கூடாது, தேவையில்லாம அப்பாவியான மக்கள் வந்து தண்டிக்கப்பட்டக்கூடாது. அது மட்டும் இல்ல, குற்றவாளி தப்பிச்சு போனா அவன் வந்து நாளைக்கு நிறைய கிரைம் பண்ணுவான். இப்போ இந்த விஷயத்திலே நம்ம பார்த்திருக்கோம், இவனோட கிரைம் ஹிஸ்டரி பயங்கரமா இருக்கு. நிறைய விஷயங்களை தப்பிச்சு சுப்ரீம் கோர்ட் வரை இவனுக்கு வந்து ஆள் இருக்கே. அப்ப அந்த பேக்ரவுண்ட் எடுங்க, அதுதான் நான் கேக்குறேன். இப்போ சாதாரணமா ஒரு குற்றவாளி தண்டனை பெறுறது பெரிய விஷயம் கிடையாது. காவல்துறையோட சந்தேக பார்வை வந்து இன்னும் 2-3 பேர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிரைம்ல வந்து இன்னும் 2-3 பேர் ஈடுபட்டு இருக்கலாமோ, அவனையும் அந்த சந்தேக பார்வையிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்றாங்க. ஆமா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளா இது வந்து பண்றது வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த மாணவி வந்து கொஞ்சம் பெரிய மாணவி தான், கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை தான். இப்ப சின்ன பிள்ளைனா கூட நம்ம இது பண்ணலாம். அந்த பொண்ணு ஓடலாம் ட்ரை பண்ணிருக்கோம். சும்மா ஒத்த ஆளா போய் ஓடி எடுத்துலாம் பிடிச்சிக்கணும். ஒரு வேளை இது கேங் ரேப்பா கூட இருக்கலாம் மேபி. சோ அது வந்து அடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். இவன் ஒருத்தனை பிடிச்சிட்டாலே இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டானே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இப்ப போய் வயிறு வலின்னுலாம் படுத்திருக்கான். சோ அப்ப பாருங்க எவ்வளவு டெக்னிக்கா இருக்கானுங்க இவனுங்க வந்து பயங்கரமா இந்த குற்றவாளி வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் அந்த மாதிரி அவன் ஹேண்டில் பண்ணிருக்கான். ஒரு விசாரணைன்னு புடிச்சவன வந்து பாத்தீங்கன்னா அந்த 60 வயது மூதாட்டிய கொலை பண்ணிட்டு வேணும்னே போலீஸ போய் அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போனானா இவன். அப்ப இவன் பாருங்க, இவன் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து வெளியே விடுறதே தப்பு. ஏன்னா அந்த கேஸ்ல சந்தேகம் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல போயிருவோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல இந்த ஆளு இருக்காரு, சந்தேக பார்வை இவர் மேல வராது இல்ல, வேற இடத்துல தேடிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி போலீஸ வந்து இவன் வந்து டைவர்ட் பண்றதுல பயங்கர ஆளா இருக்கான் அந்த ஆளு. சோ அதனால இவன் மேல பயங்கர ஒரு கண்ணோட்டத்தை காவல்துறையினர் வைக்கணும். அது மட்டும் இல்ல, தேவையில்லாம அந்த நடிப்புகளுக்கு எல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்காத கேஸ் கிடையாது. நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி ஆட்கள் வந்து தப்பு பண்ணிட்டு எவ்வளவு பேரு பெரிய பெரிய ஆட்களே பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நெஞ்சுவலி அப்படி இப்படின்னு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு பெயிலுக்கு அடுத்து, அதாவது ஜெயிலுக்கே போகாம பெயில் வாங்கிட்டு வெளியே வந்த ஆட்கள் இருக்கு. அந்த டெக்னிக்கே அவன் ஃபாலோ பண்றான். எதுனால விசாரணை நடத்தி அது வந்து ப்ராப்பரா உண்மையான வயிற்று வலியான்னு அவங்க செக் பண்ணி அவனை வந்து உடனே சிறைக்கு அனுப்புறதுதான் கரெக்ட். இந்த மாதிரி அவனுக்கு சொகுசு ட்ரீட்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வச்சு கொடுக்கறது வந்து சரியில்லை நான் சொல்லிக்கிறேன். மேடம், இவனால பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.